என் தங்கப்பிள்ளையே, உனக்கான அவசர செய்தியோடு உன் அம்மா இன்று வந்திருக்கின்றேன். இன்று இரவுக்குள் என்னுடைய வார்த்தைகளை நீ கேட்டுவிட்டாயானால் உன்னுடைய ஆபத்து காலம் உனக்கு முடியும். இது உன் அம்மாவின் உத்தரவு. என்னவென்று கேட்டால் நிச்சயமாக என் குழந்தைக்கு அத்தனையும் புரிந்துவிடும். உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்களும் என்னவென்று உனக்கு நிச்சயமாக தெரிந்துவிடும். இந்த நேரம் உன் தாயானவள் உன் முன்னால் இன்று உனக்கு சொல்லக்கூடிய அத்தனையிலும் இந்த வாழ்க்கை உனக்கான உண்மைகளை நிறைவாக எடுத்துச் சொல்லிவிடும் என்பதனை நீ மறந்து விடாதே. இந்த நேரம் நான் இருந்து உன் முன்னால் உனக்கு கொடுக்கக்கூடிய அத்தனை விஷயங்களையும் என் பிள்ளை நீ சரியாக தெரிந்து கொண்டாயானால் இந்த வராகி உன் முன்னால் நின்று உனக்கு நடத்துவது அத்தனையிலும் என்னவென்று நீ உணர்ந்திடுவாய். இத்தனை காலம் என் பிள்ளை ஆசைப்பட்ட விஷயங்கள் அத்தனையும் அப்படியே தன்னை விட்டு சென்றதை எண்ணி கலங்கிக் கொண்டிருக்கின்றாய். ஆனால் இவை எல்லாமுமே உன்னை விட்டு சென்றது நல்லதற்குத்தான் என்பதனை புரிந்து கொள்ளக்கூடிய நேரமும் உனக்கு வந்துவிட்டது. ஆபத்து காலம் என்றால் என்ன? ஏதோ ஒரு விஷயம் உனக்கு இந்த வாழ்க்கையில் மிகப்பெரிய கஷ்டத்தை கொடுக்க இருக்கிறது. அதிலிருந்து நீ பிழைத்து கொள்ள வேண்டும் என்பதுதானே. இப்படிப்பட்ட ஆபத்துகள் எல்லாம் இந்த வாழ்க்கையில் நின்று உன்னை துன்பப்படுத்த எண்ணும் பொழுது அதிலிருந்து உன்னை மீட்டெடுக்க நீ என்னவெல்லாம் செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் நீ சரியாக செய்து விட்டால் அது போதும். இனிமேல் எந்த சூழ்நிலையும் என் பிள்ளையை காயப்படுத்தாமல் நீ பார்த்து கொள்வாய். எந்த நிலையிலும் இந்த வாழ்க்கை உன்னை வேதனைப்படுத்தாமல் நீ கடந்து வந்து விடுவாய். என்னதான் நடக்கும், ஏதுதான் நடக்கும் என்று சொல்லி என் பிள்ளை வருந்தியதை எல்லாம் நிறுத்திவிட்டு இனி உனக்கு நடக்கக்கூடிய அத்தனை விஷயங்களையும் நீ சரியாக பயன்படுத்தி கொண்டால் அது போதும். நடப்பது ஒவ்வொன்றும் நல்ல மாற்றங்கள். இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைப்பது ஒவ்வொன்றும் சரியான திருப்பங்கள். என்னவென்றும் ஏதுவென்றும் என் குழந்தை நீ உணர்கின்ற இந்த நேரங்களை எல்லாம் நீ தெளிவுபடுத்தும் காலம் உனக்கு வந்து விட்டது என்றுதான் உன் அம்மா சொல்கின்றேன். அத்தனை விஷயங்களையும் என் பிள்ளை நீ தெளிவுபடுத்தி கொள்ளும் இந்த காலத்தில் நீ எதற்கும் கலங்காமல் நின்று உன்னுடைய சோதனைகளையும் சூழ்நிலைகளையும் சரியாக புரிந்து கொண்டால் அது போதும். அத்தனைக்குமான சந்தோஷத்தை நீ தொடர்ந்து பெற வேண்டிய நேரம், அத்தனைக்குமான மாற்றத்தை என் பிள்ளை வெற்றிகரமாக நீ உணர வேண்டிய நேரம். இனி என்ன நடக்கும், ஏது நடக்கும் என்று சொல்லி நீ கலங்கிடாது. உனக்காக நான் கொண்டு வந்து தருகின்ற இந்த மாற்றங்களை எல்லாம் நீ உண்மையாக என்னவென்று புரிந்து கொள்ள தயாராகிவிடு. உன்னை சுற்றி இருக்கின்ற ஒரு சூழ்ச்சியினுடைய வீரியம் சற்று அதிகமாக இருக்கின்றது. ஏனென்றால் இவர்கள் வேண்டும் என்றே உன்னுடைய வாழ்க்கையில் பல கஷ்டங்களையும் துன்பங்களையும் கொடுக்க நினைத்து விட்டார்கள். வேண்டும் என்றே இந்த வாழ்க்கையில் உனக்கு பல சோதனைகளை தர எண்ணி விட்டார்கள். அப்படி இருக்கும் பொழுது ஒரு அடி கூட இதிலிருந்து பின்வாங்கிவிடக் கூடாது என்பதில் அவர்கள் முழு கவனத்தோடு இருக்கிறார்கள். ஒரு அடி தொலைவு கூட இதிலிருந்து நாம் சென்றுவிடக் கூடாது என்பதில் இவர்கள் அத்தனை தெளிவாக இருக்கின்றார்கள். அப்படி இருக்கும் பொழுது இதையெல்லாம் எண்ணிக்கொண்டும் இதையெல்லாம் நினைத்து வேதனைப்பட்டும் கொண்டிருப்பதை எல்லாம் விடுத்து இந்த சூழ்நிலைகள் எல்லாம் என்ன தர நினைக்கிறது, ஏது தர நினைக்கிறது என்பதனை நாம் கவனமாக உணர்ந்திட வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. இந்த நேரம், நாம் இருக்கின்ற இந்த தருணம் இனி உன் வாழ்க்கையில் உனக்கு பேரதிர்ஷ்டத்தின் உச்சத்தை என்னவென்று காண்பித்து கொடுக்கும் அல்லவா? முன் நின்றது போல இந்த வாழ்க்கையில் எதுவுமே நடக்கவில்லை என்று கலங்குவதை விட இனிமேல் உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் அத்தனையிலும் உனக்கு தெளிவு கிடைக்கும் என்பதனை நீ நம்ப வேண்டும். அத்தனையிலுமான அத்தனை விஷயங்களும் திருப்பங்களும் உனக்கு சோதனைகளினாலும் சூழ்நிலைகளினாலும் மீண்டு வந்து உன்னை வாழ வைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். கலங்காமல் நின்றால் வெற்றி எப்பொழுதும் உன் வசமாவதை உன்னால் புரிந்து கொள்ள முடியும். தயங்காமல் நின்றால் இந்த வாழ்க்கையில் எல்லா விஷயங்களையும் உனக்கு காண்பித்து கொடுப்பதை உன்னால் என்னவென்று புரிந்து கொள்ள முடியும். அதுபோலத்தான் இவர்களை வீழ்த்த வேண்டிய நேரம் வந்து விட்டது. என் பிள்ளையே, ஒரு முறை நீ யோசித்திருக்கிறாயா? நமக்கு கஷ்டங்களையும் சோதனைகளையும் இன்னல்களையும் கொடுப்பவர்களையும் நாம் என்னவென்று நினைக்கிறோம் என்று. இவர்களை எல்லாம் அவ்வளவு சுலபமாக விட்டுவிடக்கூடாது. இவர்களை எல்லாம் அவ்வளவு துல்லியமாக என் பிள்ளை உன்னுடைய வாழ்க்கையில் நீ நினைக்கவும் கூடாது. உனக்கு வேண்டியது எல்லாம் வேண்டியபடியும் இந்த வாழ்க்கையில் உனக்கு நிலையானபடியும் எப்பொழுதும் உன்னை தேடி வரும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். மனநிறைவோடு உனக்கு எதுவெல்லாம் கிடைக்கிறதோ அதுவெல்லாம் என்றும் என்றென்றும்
இந்த வாழ்க்கையில் உனக்குரிய நம்பிக்கையை எப்பொழுதும் உனக்கு உறுதிப்படுத்தும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். உனக்குள் நான் இருந்து இந்த வாழ்க்கையில் உனக்கான உண்மைகளையும் உனக்கான நம்பிக்கைகளையும் என்றும் உணர்த்தி சொல்லும் காலம் இனி என்ன நடந்தது ஏது நடந்தது என்று எல்லாம் என் பிள்ளை கலங்காமல் நீ விரும்பியதை எல்லாம் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் பெற்றிடுவாய் என்பதனை மறந்து விடாதே. தாயின் அரவணைப்போடு உனக்கு எல்லாமும் நல்லபடியாகவே நடக்கட்டும். இந்த தாயின் அன்போடு உனக்கு கிடைப்பது அத்தனையும் உண்மையாகவே கிடைக்கட்டும். எவ்வளவுதான் கஷ்டங்களை நீ சந்தித்தாய் தெரியுமா? ஆனாலும் உடனிருந்த இவர்கள் அசர்ந்தார்களா? நீ பார்த்தாயா? நீ படுகின்ற கஷ்டங்களை எல்லாம் படட்டும் என்று தானே நினைத்தார்கள். நீ அனுபவிக்கின்ற துன்பங்களை எல்லாம் அனுபவிக்கட்டும் என்று தானே சொன்னார்கள். அப்படிப்பட்ட கெட்ட எண்ணங்கள் கொண்ட இவர்களிடத்தில் என் பிள்ளை ஒருபொழுதும் எதையும் எண்ணி நீ கலங்காதே. தீய விஷயங்களினால் இந்த வாழ்க்கையில் நீ பட்ட அவமானங்கள் எல்லாமும் போதும். உன்னை சுற்றி வந்து இவர்கள் உனக்கு தந்திட்ட துன்பங்கள் எல்லாமும் போதும். இனி என்ன வேண்டும் ஏது வேண்டும் என்று யோசித்து என் பிள்ளை கலங்குவதை விட உனக்கு நடக்கக்கூடிய எல்லா உண்மைகளையும் சரியாக தெரிந்து கொள்ள முயற்சி செய். உனக்கு கிடைக்கக்கூடிய எல்லாமும் சரியானபடி இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள். என்ன வேண்டும் என்று உன் அம்மாவிடம் நீ கேட்டு நிற்கிறாயோ, நான் உடனடியாக ஓடி வருகிறேன் அல்லவா? ஆனால் இந்த மனிதர்கள் உன்னுடைய சூழ்நிலைகளை எல்லாம் வேடிக்கை பார்க்கிறார்கள். உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்களை எல்லாம் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். எப்பொழுது நீ கலங்கி போவாய், நாம் அதை கண்டு ரசிக்கலாம் என்றுதானே இவர்கள் எல்லாம் காத்து கொண்டிருக்கின்றார்கள். அப்படி இருக்கின்ற இவர்களுக்கு மத்தியில் நீ எப்பொழுதுமே உனக்கான வெற்றியை நகர்த்தி செல்வது என்பது சற்று கடினம்தான். இந்த சூழ்நிலையில் என் பிள்ளை எதையாவது நாம் முன்னெடுத்து செல்ல வேண்டும் என்று யோசிக்கும் பொழுது அதிலிருந்து நமக்கான ஒரு மாற்றத்தை நாம் நிறைவாக பெற்றிட வேண்டும் அல்லவா? எதிலுமே நாம் இழந்து விட்டோம் என்று நினைத்து கலங்குவதை விட நமக்கு கிடைப்பதை எல்லாவற்றையும் சந்தோஷமாக நாம் ஏற்றுக்கொண்டு விட்டோமானால் அது போதும். நமக்கு கிடைக்கின்ற மாற்றங்களை எல்லாம் நாம் தெளிவாக புரிந்து கொண்டோமானால் அது போதும். அது உன்னை இந்த மாற்றத்தில் பேரானந்தப்படுத்தி பேரதிசயப்படுத்தி உன்னை வாழ வைக்கும். தடுமாறி நின்ற உன்னை இந்த வாழ்க்கையில் அத்தனை தடுமாற்றங்களில் இருந்தும் நிச்சயமாக மீட்டு கொண்டு வரும் என்பதனை மறந்து விடாது. இனி என்னதான் உனக்கு இந்த வாழ்க்கையில் பிரச்சனைகளாக உருவெடுத்தாலும் அத்தனையிலும் இருந்தும் என் குழந்தை நீ நிச்சயமாக மீண்டு வந்து விடுவாய். உன்னை நான் உனக்கு யார் என்று அடையாளப்படுத்துவேன். இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்க வேண்டும் என்பதனை நான் உறுதிப்படுத்துவேன். இனி அத்தனை சூழ்நிலைகளும் உனக்கு எல்லா நன்மைகளையும் நடத்தி தரும் இந்த காலம் உனக்கு என்ன வேண்டும் என்றாலும் ஏது வேண்டும் என்றாலும் அத்தனை மாற்றங்களையும் நான் உனக்கு நடத்தி தந்திடுவேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். இனி நான் உனக்காக இந்த வாழ்க்கையில் செய்ய நினைக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உன்னை தேடி தேடி வந்து உனக்குரிய நம்பிக்கையை உறுதிப்படுத்தி கொடுத்து உன்னை வாழ வைக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள். சரியில்லை என்று சொல்வதற்கோ இந்த வாழ்க்கையில் நடக்கவில்லை என்று சொல்வதற்கோ இங்கு எதுவும் இல்லை. என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் அத்தனையிலும் உனக்கு வேண்டியபடி உண்மைகளும் உனக்கு வேண்டியபடி சந்தோஷங்களும் நிறைவாக தருவேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். மனமுடைந்து என் பிள்ளை அம்மா என்று நீ சொல்லும் பொழுதெல்லாம் நானும் உடைந்துதான் போய்விடுகின்றேன். என் பிள்ளைக்கு என்ன தேவைப்படுகின்றதோ, என் பிள்ளை அம்மாவிடம் எதை வேண்டி நிற்கிறதோ என்று அம்மா நானும் உன்னை தேடி பதறி அடித்துதான் ஓடிக்கொண்டு வருகின்றேன். ஏனென்றால் என் குழந்தை, உன்னுடைய வாழ்க்கை முழுமையாக இந்த தாயினுடைய அன்பிற்கு கட்டுப்பட்டது. உன்னுடைய வாழ்க்கை முழுமையாக இந்த தாயினுடைய அன்பினால் இருக்கக்கூடியது. அப்படி இருக்கும் பொழுது நடக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் நான் உனக்கென சரிபடுத்தி கொடுக்கும் இந்த நேரம் நீ எந்த இடத்திலும் எதையும் தொலைத்து விடாது. இந்த வாழ்க்கை நிச்சயமாக உனக்கு பேரதிசயங்களையும் பெருமகிழ்ச்சியையும் நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. நல்ல நேரத்தை உனக்கு நான் கொடுக்க நினைக்கின்ற இந்த நேரம், இந்த வாழ்க்கையில் அத்தனையையும் நீ சரியாக பெற்றிட வேண்டும். அத்தனை உண்மைகளையும் இந்த வாழ்க்கையில் என் பிள்ளை
நீ நிறைவாக ஏற்றிட வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. கலங்காமல் நின்றால் வாழ்க்கையில் அத்தனை விஷயங்களும் சற்று தெளிவை கொடுத்துவிடும். தயங்காமல் நின்றால் இந்த வாழ்க்கையில் எல்லாமும் நமக்கு பேரானந்தத்தை கொடுக்கும் ஒரு விஷயமாக மாறிவிடும் என்பதனை நீ மறந்து விடாதே. எப்பொழுது எல்லாம் உனக்கு கஷ்டங்களும் கவலைகளும் கண்ணீர் துளிகளும் வந்ததோ அப்பொழுது எல்லாம் இந்த வாழ்க்கை உனக்கான நம்பிக்கையையும் உனக்கான மாற்றத்தையும் உன் வசமாக்கியும் உன்னிடத்தில் உறுதிப்படுத்தி கொடுக்கவும் வருகிறது என்பதனை நீ மறந்து விடாதே. நடந்து முடிந்தது, இனி என்னவென்றும் ஏதுவென்றும் நினைத்து என் பிள்ளை நீ கலங்குவதை விட இனி நடக்கப் போவது ஒவ்வொன்றிலும் நான் இருக்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றிலும் நான் இருந்து உன்னை காப்பேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். அத்தனைக்குமான வெற்றியும் அத்தனைக்குமான சந்தோஷமும் உன்னை தேடி வரும். அத்தனையிலும் இந்த வாழ்க்கை உன்னை பேரின்பப்படுத்தும். இனி உனக்கென நான் கொடுப்பதை எல்லாம் நீ சரியாக புரிந்து கொள்ளும் காலம் உன் வாழ்க்கையில் நீ விரும்பிய மாற்றங்களை உனக்கு கொடுக்கும் பேரதிர்ஷ்டத்தின் உச்சம் என்பதனை நீ மறந்து விடாதே. பெரிய பெரிய விஷயங்களை எல்லாம் சந்தித்து விட்ட உனக்கு இதுவெல்லாம் ஒன்றா? என் பிள்ளையே, நீ எளிதாக இதிலிருந்து மீண்டு வந்து விடுவாய். மிகவும் சுலபமாக இந்த சூழ்நிலையில் இருந்து நீ கடந்து வந்து விடுவாய். இந்த தைரியத்தை எப்பொழுதுமே உனக்கு நான் கொடுக்கின்றேன். இந்த சூழ்நிலைகளை எல்லாம் எப்பொழுதுமே உன் வசமாக்கி நான் தருகின்றேன். என்ன வேண்டும் என்றும் ஏது வேண்டும் என்றும் என் குழந்தை, இனி எந்த இடத்திலும் நீ தயங்காதே. உனக்காக நான் இருக்கும் பொழுது இனி நீ எப்பொழுதும் நீ விரும்பியபடி உன்னுடைய மாற்றங்களை சரியாக பெற்றுக்கொண்டு நீ எல்லா நிலையிலும் உன்னுடைய வெற்றியை உறுதி செய்து விடுவாய் என்பதனை நீ மறந்து விடாதே. என் பிள்ளையை, நான் இருக்கும் பொழுது உனக்கு எதை பற்றிய சிந்தனைகளும் அதிகமாக வேண்டாம். நான் இருக்கும் பொழுது உனக்கு எதை பற்றிய துன்பங்களும் அதிகமாக வேண்டாம். உன்னை நான் தொடர்வேன். உனக்காக எப்பொழுதும் நான் வருவேன். உன்னை சுற்றி நான் இந்த நேரத்தில் நீ விரும்பியபடியான அத்தனை விஷயங்களையும் உனக்கு நிச்சயமாக தருவேன் என்பதனை நீ மறக்காதே. இதுவரையிலும் நீ அனுபவித்த துன்பங்களை எல்லாம் கண்டு ரசித்தவர்கள் இனிமேல் இந்த வாழ்க்கையில் நீ அடையக்கூடிய வெற்றியை கண்டு நிச்சயமாக உன்னை பார்த்து இவர்கள் மிகுந்த வேதனைக்கு ஆளாகி நிற்பார்கள் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. என் தங்கமே, எதுவென்றாலும் என்ன நடந்தாலும் உன்னை சுற்றி நான் வருகின்ற இந்த நேரத்தில் நீ எந்த இடத்திலும் உனக்கான உண்மைகளை எல்லாம் விட்டுவிடாமல் நீ தொடர்ந்து வருகின்ற அத்தனையிலும் நீ உனக்கு நிச்சயமாக நல்லபடியாக இந்த வாழ்க்கையை வாழ்வாய் என்பதனை புரிந்து கொண்டால் அது போதும். இனி நிச்சயமாக உனக்கு நல்லது நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். என் பிள்ளையே, என்னவாகும் என்றாலும் ஏதுவாகும் என்றாலும் நீ அந்த இடத்தில் நின்று உன்னுடைய மகிழ்ச்சியை தெரிந்து கொள்ளும் பொழுது உனக்கு எல்லாமுமே சரியாக நடந்தே தீரும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். இனி எப்பொழுதும் உன் நம்பிக்கையை விட்டு விடாதே. இனி எப்பொழுதும் உன்னுடைய நம்பிக்கையை கைவிடாமல் நீ இருந்து விட்டால் அது போதும். இது ஒன்றே உன்னை நிச்சயமாக மகிழ்ச்சிப்படுத்தி நல்வழிப்படுத்த வந்துவிடும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் தங்கமே, ஒவ்வொரு நாளும் உனக்கு நான் என்னவெல்லாம் கொடுக்கிறேன் என்று நீ சற்று சிந்தித்து பார். இத்தனை வாய்ப்புகள் கொடுத்திருந்தும் நீ இதில் ஒரு வாய்ப்புகளையும் சரியாக பயன்படுத்தாமல் நீ அப்படியே இருக்கிறாய் என்றால் அதற்கு என்ன காரணம் தெரியுமா? என் குழந்தையே, நமக்கானவற்றையெல்லாம் நாம் சரியாகத்தான் உணர்கிறோம் என்பதனை புரிந்து கொள். நமக்கானவற்றையெல்லாம் இந்த வாழ்க்கை நமக்கு சரியாகத்தான் கொடுக்கிறது என்பதனை உணர்ந்து கொள். இந்த நிலைமை உன் வாழ்க்கையில் நீ இப்பொழுதும் விட்டுவிட்டாயானால் அதன் பிறகு உனக்கு கஷ்டங்களும் கவலைகளும் உன்னை தொடர்ந்து வந்துவிடும் என்பதனை மறந்து விடாதே. இனியாவது இந்த சூழ்நிலைகளை தாண்டி உன்னுடைய வெற்றியை நீ உறுதிப்படுத்தும் காலம் இனி ஒவ்வொரு நாளும் உனக்கு இந்த வாழ்க்கையின் பேரதிசயத்தை நடத்தும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். என் பிள்ளையே, கலங்காமல் நாம் பெறக்கூடிய ஒவ்வொரு வெற்றியிலும் இந்த வாழ்க்கை நம்முடைய நம்பிக்கையை உறுதிப்படுத்தி கொடுக்கும் என்பதனை புரிந்து கொள். இந்த வாழ்க்கை நாம் விரும்பியதை எல்லாம் நடத்தி கொடுக்கும் என்பதனை புரிந்து கொள். நிச்சயமாக
அத்தனையிலும் நீ விரும்பிய வெற்றியை நிச்சயமாக பெற்றுக்கொண்டு நீ வாழ வேண்டும் என்பதுதான் அம்மாவின் விருப்பம். என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.